ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பில் நிறைய நன்மைகள் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு லட்டுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவை படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி, ஜீரண சக்தி இது எல்லாமும் அதிகரிக்கிறது. உடல் எடை கட்டுக்குள் வைத்திருக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது. பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ஜலிக்கிற சல்லடையில் சலித்து சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் பாசிப்பயிருக்கு நான் அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணுனாலும் வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கோங்க, இல்லை வெள்ளை சக்கரை வேணுனாலும் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே முந்திரி வறுத்து வச்சுருக்கத்தையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய்யை உருக்கி வச்சுக்கோங்க. வெது வெதுப்பான சூட்டில் இருக்கட்டும். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. லட்டு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா உதிராமல் சூப்பராக வந்திருக்கு. எல்லா மாவையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான சத்தான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.